நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஹலாலான சம்பாத்தியத்தில் இருந்து ஒரு பேரீத்தம் பழத்துண்டை தர்மம் செய்கிறாரோ அதனை அல்லாஹ் தனது வலது கையால் ஏற்கிறான். பின்பு உங்களில் ஒருவர் தனது குதிரை குட்டியை பராமரித்து வளர்ப்பதைப் போல் அதனை வளர்க்கின்றான். மலையளவு வளரும் வரை இவ்வாறு வளர்க்கின்றான். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் புகாரி 1410, முஸ்லிம் 1014. இந்த ஹதீஸிலிருந்து பெறப்பட்ட பாடங்கள் என்னவென்றால், 1. எல்லா வணக்கங்களைப் போன்று தர்மத்திலும் எவ்வித சுயநலமுமின்றி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடையும் நோக்கமே இருக்க வேண்டும். 2. தடுக்கப்பட்ட சம்பாத்தியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அது அல்லாஹ்வின் கோபத்தை வரவழைப்பதுடன் பேராசை, சுயநலம், தன்னலம், உலோபித்தனம், துர்பாக்கியம், நிம்மதியின்மை, அமைதியின்மை போன்ற உடல் ரீதியான நோய்களால்